Hello everyone. இந்த வீடியோவில் CMA இன்டர் டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன சாப்டரில் இருந்து எத்தனை மார்க்ஸ்க்கு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ண போகிறோம். இதை எது பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸ், அதாவது டிசம்பர் 2023 அண்ட் ஜூன் 2024 எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டரில் இருந்து எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் வந்திருக்கு, அதை வச்சு டீட்டெயிலாக நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி குரூப் 1 இதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் அனலைசிஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அனலைசிஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல, நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது MCQ 30 மார்க்ஸுக்கும் டிஸ்கிரிப்டிவ் 70 மார்க்ஸுக்கும் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். MCQ 30 மார்க்ஸுக்கு சப்ஜெக்டில் எந்த சாப்டரில் இருந்து எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் வரலாம். ஸோ அதை நம்ம இப்படின்னு ப்ரிடிக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. பட் இந்த 70 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது இதில் சாய்ஸ் இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் எந்தெந்த சாப்டரில் இருந்து எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் வருது அப்படிங்கிறத பாஸ்ட் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நம்ம டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் 9 குரூப் 2ல் பேப்பர் நம்பர் 9 OMSM ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது டிசம்பர் 23 கொஸ்டின் பேப்பர். இதில் செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் எனி 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. OMSM ரெண்டுலேயுமே கலந்து இந்த 7 கொஸ்டின் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணாலும் எனி 5 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 7 கொஸ்டின் OMSM கலெக்டிவாக இருக்கும். OM தனியாக SM தனியாலாம் கொஸ்டின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இதில் எவ்வளோ அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. OMSM சேர்த்து கலெக்டிவாக தான் 7 கொஸ்டின்ஸ், அதில் எனி 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ். பட் அந்த 14 மார்க்ஸுங்கிறது ஒரே கொஸ்டினுக்கான மார்க்காக இருக்கலாம், அல்லது அதுக்குள்ளே 2 சப்டிவிஷன் AB அந்த மாதிரியும் இருக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 டிசம்பர் 23 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். இது இன்ட்ரடக்ஷன் மாடியூல் 1 இருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் 2Bயில் describe in brief the basic process types to be chosen. இது product design, process design அந்த சாப்டர். இது மாடியூல் 3. ஸோ மாடியூல் 1 அண்ட் மாடியூல் 3 இருந்து கொஸ்டின் நம்பர் 2ல் A and B கேட்டிருக்காங்க. மாடியூல் 1 அண்ட் மாடியூல் 3. இது ஜூன் 24லையும் பார்க்கலாம். ஜூன் 24ல் கொஸ்டின் நம்பர் 2Aல டுடேஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இதுவுமே பார்த்தோம்னா ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுவுமே மாடியூல் 1, தட் இஸ் இன்ட்ரடக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2Bயில் ப்ராடக்ட் டிசைன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் அப்படியே மாடியூல் 3ல் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 7+7. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3ல் A ஒரு தியரி கொஸ்டின், B ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3A ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் மாடியூல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு தியரி கொஸ்டின் இது. அண்ட் 3Bயில் இருக்கிற இந்த சம்மு, ஃபிட் அ லீனியர் ரெக்ரெஷன் ஆஃப் Y on X, எஸ்டிமேட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபார் ஏஜ் ஆஃப் கார்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்த சாப்டரில் இருந்து நமக்கு வந்திருக்கு? மாடியூல் 2ல் இருந்து இந்த சம்மு கேட்டிருக்காங்க, மாடியூல் 2வை பேஸ் பண்ணி. இப்போ மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 2 கொஸ்டின் நம்பர் 3ல் A and B கேட்டிருக்காங்க. இப்போ ஜூன் 24ல் பார்க்கலாம், அதே மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3Aல ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் தான் இருக்குது. அப்போ ஸோ இங்கேயும் மாடியூல் 4 அண்ட் 3B கொஸ்டின் பார்த்தோம்னா இதுவுமே மாடியூல் 2ல் இருந்து தான் கேட்டிருக்காங்க. எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபார் த இயர்ஸ் 2014 அண்ட் 2028ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் மாடியூல் 2. இப்போ மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 2ல் இருந்து 3A and B கேட்குறாங்க. அப்போ அதில் 3A ஒரு தியரி கொஸ்டினாகவும் 3B மாடியூல் 2ல் இருந்து ஒரு சம்மாவும் கேட்குறாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4Aல அசைன்மெண்ட் ரிலேட்டடான சம், மாடியூல் 4ல் இருந்து அசைன்மெண்ட் ரிலேட்டடான சம்மு. 4Bயில்
கியூயிங் ரிலேட்டடான ஒரு சம்மர். இப்போ இது ரெண்டுமே மாடியூல் 4ல் இருந்து வரக்கூடியது தான். ஏன்னா மாடியூல் 4ல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட்டு, எல்எல்பி, கியூயிங், சிமுலேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். அதிலிருந்து தான் 4A and B கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜூன் 2024லேயும் பார்த்தோம்னா அதே மாதிரியே தான் இருக்குது. 4Aல சேம் அதே இது தான், அசைன்மெண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அண்ட் 4Bல இங்கே அவங்க கேட்டிருக்கிறது ஒரு சிமுலேஷன் ப்ராப்ளம். 4Bல சிமுலேஷன். இப்போ 4A and B ரெண்டுமே எதுலேருந்து கேட்டிருக்காங்க? மாடியூல் 4லேருந்து தான் கேட்டிருக்காங்க 2 எக்ஸாம்லேயுமே. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 5A and Bல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 5Aல பார்த்தோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது மாடியூல் நம்பர் 7ல் வரும். மாடியூல் நம்பர் 7லேருந்து 5Aல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் 5Bல பார்த்தோம்னா மாடியூல் நம்பர் 6லேருந்து பெர் சிபிஎம் சாப்டர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாடியூல் 6. இப்போ மாடியூல் 7 அண்ட் மாடியூல் 6 இந்த ரெண்டில் இருந்தும் 5A and B கொஸ்டின் வருது. ஸோ 5Aல ஜூன் 24லேயும் பார்த்தோம்னா அதே போல் தான், எங்கேயும் ரீப்ளேஸ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது மாடியூல் 7 அண்ட் 5Bல பெற்று சிபிஎம் ரிலேட்டடான கொஸ்டின் தான். இது மாடியூல் 6. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரே மாதிரியே தான் கேட்குறாங்க. ஒரே சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே டிசம்பர் எக்ஸாம்லேயும் ஒரு வேளை கேட்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம அதை பேஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுடைய எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் இன்னும் பெட்டராகவே இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே OMSMல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடானது 6, 7, 8 3 சம்மில் கேட்குறாங்க. 3 கொஸ்டினில் கேட்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே தியரி தான். ஸோ அப் டு கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் OMல கேட்டிருக்காங்க. 2, 3, 4, 5 4 கொஸ்டின் OMல வருது. 6, 7, 8 3 கொஸ்டின் SMல வருது. ஸோ இந்த மொத்தமாக 7 கொஸ்டினில் நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணினா போதும். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 6A and Bல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் எந்தெந்த மாடியூலில் இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6A டிசம்பர் 23ல் various important issues that need to be kept in mind while setting up objectives of an organization. ஸோ இது மாடியூல் நம்பர் 8 இன்ட்ரோலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 6Bல மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் cloud computing அப்படின்னு கேட்டிருக்காங்க. cloud computing மாடியூல் 11ல் வருது. டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி அதில் வரும். ஸோ இப்போ இது மாடியூல் 8 அண்ட் மாடியூல் 11ல் இருந்து கொஸ்டின் நம்பர் 6 கேட்டிருக்காங்க. இப்போ ஜூன் 24ல் பார்க்கலாம். ஜூன் 24ல் கொஸ்டின் நம்பர் 6A அலைன் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இதுவுமே இன்ட்ரோ தான். மாடியூல் நம்பர் 8லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாடியூல் நம்பர் 11. ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, 6A and B கொஸ்டின்னா மாடியூல் நம்பர் 8 அண்ட் 11ல் இருந்து கேட்டிருக்காங்க 2 எக்ஸாம்லேயுமே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. இது டிசம்பர் 23ல் 7A கொஸ்டின். Examine the various mechanisms that may be employed for identifying strategic alternatives in the medium and large organizations. இது மாடியூல் நம்பர் 9. ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மாடியூல் நம்பர் 9. 7B கொஸ்டின் demonstrate the activities involved in value chain of an organization. ஸோ இப்போ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மாடியூல் நம்பர் 9ல் இருந்து கேட்டிருக்காங்க. ஜூன் 24ல் பெஸ்டல் இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அண்ட் டெக்னிக்ஸ் தட் கேன் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 7ல் டிசம்பர் அண்ட் ஜூன் எக்ஸாம் ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா மாடியூல் நம்பர் 9ல் இருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. இதில் 8Aல ரெக்கமெண்டட் கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராப்பர் கண்ட்ரோல் ரிலேட்டடாக. இப்போ இது மாடியூல் நம்பர் 10ல் இருக்குது. அடுத்தது 8Bல சம் ஆஃப் த ஏரியாஸ் தட் ஹாவ் எபிலிட்டி டு கிரியேட் கோல் கான்க்ரூயன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே மாடியூல் 10 ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மாடியூல் 10ல் இருந்து 8A and B கொஸ்டின் வந்திருக்கு. ஜூன் 24லேயும் அதே மாதிரியே தான். எனி 7 ஆஃப் தீஸ் 9 டெஸ்ட் இந்த லைன் கொடுத்துட்டு அதிலிருந்து கேட்குறாங்க. ஸோ இதுவுமே மாடியூல் 10ல் தான் வருது. அண்ட் அடுத்ததும் அலைன் த செட்
commonalities of characteristics that guide BPR, business process re-engineering related ஆன ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இந்த ரெண்டும் 8A and B ரெண்டு எக்ஸாம்லேயுமே மாடியூல் நம்பர் 10ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பேப்பர் நம்பர் 10, கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இதுலேயுமே 7 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இதில் 5 கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் அண்ட் ஆடிட்டிங்லன்னு சேர்த்து 7 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இதில் எனி 5 கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2A அண்ட் பியில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டிசம்பர் 23 கொஸ்டின் பேப்பர். இதில் 2A கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஃபீச்சர் ரிலேட்டடான ஷேர் இஷ்யூ அண்ட் ஃபர்ஃபீச்சர்ஸ் அந்த சாப்டரில் இருந்து ஒரு கொஸ்டின் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாடியூல் நம்பர் 1. அடுத்தது 2Bயில் என்ன கொஸ்டின் பார்க்கலாம். calculate theoretical market price after right issue, value of right and percentage increase in share capital அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுவுமே மாடியூல் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய டாபிக் தான். இப்போ இது ஜூன் 24ல் பார்க்கலாம். ஜூன் 24ல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிசம்பர் 23ல் கொஸ்டின் நம்பர் 2Bயில் பார்த்த அதே மாடல் கொஸ்டின் அப்படியே ஜூன் 24ல் கேட்டிருக்காங்க. தியரட்டிக்கல் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப்டர் த ரைட் இஷ்யூ அண்ட் வேல்யூ ஆஃப் ரைட்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல். அப்போ இந்த சேம் கொஸ்டின், அதே கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படியே 7 மார்க்ஸுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு. பட் இங்கே 2Aயில் வந்திருக்கு. இப்போ 2Bயில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2Bயில் அண்டர் ரைட்டிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அப்போ இதுவுமே மாடியூல் நம்பர் 1ல் இருந்து தான் இந்த 2 கொஸ்டினுமே வந்திருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டிசம்பர் 23ல் ஒரே கொஸ்டினாக பெரிய கொஸ்டினாக கேட்டிருக்காங்க 14 மார்க்ஸுக்கு. இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு. சரி, ஜூனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதே கொஸ்டின் நம்பர் 3ல் ஜூனில் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அ கம்பெனி. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல் 14 மார்க்ஸுக்கு ஒரே கொஸ்டினாக P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அ கம்பெனி ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல் டிசம்பரில் 4Aயில் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் அண்ட் 4Bயில் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். ஜூனில் கொஸ்டின் நம்பர் 4A இதில் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், 4Bயில் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த கொஸ்டின் நம்பர் 3ல் ஒரே பெரிய கொஸ்டின் பார்த்தோம். அது மாடியூல் 2ல் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியலில் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அ கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. கொஸ்டின் நம்பர் 4ல் நம்ம பார்த்தது எல்லாமே மாடியூல் நம்பர் 4ல் இருந்து கேட்டிருக்காங்க. மாடியூல் நம்பர் 4. இந்த மாடியூல் நம்பர் 4ல் எலக்ட்ரிசிட்டி, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. ஜூன் அண்ட் டிசம்பர் ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அனதர் கொஸ்டின் ஒரு சமயம் எலக்ட்ரிசிட்டியும் இன்னொரு சமயம் பேங்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கொஸ்டினாக இல்லை. இந்த பேங்கிங் இன்சூரன்ஸில் சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக இருக்கிறதுல இருந்து தான் ஒரு 7 மார்க் கொஸ்டினாக இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல் இண்டேஎஸ். இண்டேஎஸில் 33 இதில் பேசிக் EPS, டைலூட்டட் EPS கால்குலேட் பண்ணுற ஒரு கொஸ்டின் 5Aயில் 7 மார்க்ஸ். 5Bயில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. இது 5Bயில் 7 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜூனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜூனில் கொஸ்டின் நம்பர் 5A இதுலேயும் EPS ரிலேட்டடான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் 5Bலேயும் பார்த்தோம்னா அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ தான் கேட்டிருக்காங்க. பட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் டைரக்ட் மெத்தட் அண்ட் ப்ரிப்பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது 5A அண்ட் B ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா ஒன்று இண்டேஎஸ், இன்னொன்று கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. இப்போ 2, 3, 4, 5 இந்த 4 கொஸ்டினும் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இருந்து வந்திருக்கு. இனிமேல் பார்க்க போகிற 6, 7, 8 இந்த 3 கொஸ்டினும் ஆடிட்டிங்கில் இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ஆடிட்டிங்கில் என்ன மாதிரி சாப்டரில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டிசம்பர் 23 இதில் கொஸ்டின் நம்பர் 6Aயில் ஆடிட் ட்ரையல், ஸ்டாச்சுட்டரி ப்ரிவிஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டடானதும் கேட்டிருக்காங்க. இப்போ இது பேசிக்ஸ் ஆஃப் ஆடிட்.
மாடியூல் நம்பர் 6ல இருந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆடிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. 6B கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். எந்த கம்பெனிஸ் எல்லாம் செக்ரட்டரியல் ஆடிட்டை கண்டக்ட் பண்ணணும், அதுக்காக ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 6B இது மாடியூல் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய டாபிக். மாடியூல் நம்பர் 7னா என்ன? கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸாக மாடியூல் நம்பர் 7. ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 6A ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ், இதுவும் பேசிக்ஸ் சாப்டர்லேருந்து. ஸோ இது மாடியூல் 6லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆடிட் கமிட்டி ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ இது மாடியூல் 7 கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் உள்ள சாப்டர்லேருந்து வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7A and B இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா மாடியூல் 7லேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுன்னு இருக்கிற அந்த டாப்பிக்கில் இருந்து ரோல் ஆஃப் அன் ஆடிட்டர் இன் ரிலேஷன் டு ஆடிட் ஆஃப் அன்பெய்ட் டிவிடெண்ட். அன்பெய்ட் டிவிடெண்ட்டை ஆடிட் பார்க்குறப்ப ஆடிட்டுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று காஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்ப என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூன் 24லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடிட் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு ஃபார் ஆடிட் ஆஃப் இன்வென்ட்ரி. இப்போ 7Aல ஆடிட் ப்ரொசீஜர் கேட்குறாங்க. இப்போ டிசம்பர் 23ல் ஆடிட் ஆஃப் அன்பெய்ட் டிவிடெண்ட் எப்படி ஆடிட் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்து கேட்டிருந்தாங்க. இந்த ஜூன் 24ல் ஆடிட் ஆஃப் இன்வென்ட்ரிக்கு என்ன ஆடிட் ப்ரொசீஜர்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7B அனலைஸ் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆன் இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இப்போ கொஸ்டின் நம்பர் 7ல் A and B ரெண்டுமே மாடியூல் 7 கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் அது சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ரெண்டு எக்ஸாம்லேயுமே. இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். டிசம்பர் 23ல் ஆடிட் ஆஃப் வேரியஸ் அண்டர்டேக்கிங்ஸ், அதில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஆடிட் பார்க்குறப்ப ரிசிப்ட் எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது ஜூனில் 8A பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஆடிட் பார்க்குறப்ப எப்படி நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே மாடியூல் நம்பர் 8 ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் நம்பர் 8. ஸோ லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் டு பி செக்டு பை த ஆடிட்டர் இன் கண்டக்டிங் த ஆடிட் ஆஃப் ஹோட்டல்ஸ். இது கொஸ்டின் நம்பர் 8Aல ரெண்டுலேயும் ஒரே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஹோட்டல் அந்த மாதிரி இதில் ஆடிட் பார்க்குறப்ப என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8Bயில் கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன். ஸோ இது மாடியூல் நம்பர் 7. மாடியூல் நம்பர் 8 தான் வேரியஸ் டைப் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸில் ஆடிட் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது. மாடியூல் நம்பர் 7 கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸில் தான் ரோல் ஆஃப் நேஷனல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஜூனில் 8B கொஸ்டினில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஆடிட், இதுவுமே மாடியூல் நம்பர் 7 கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ். ஜாயிண்ட் ஆடிட்டுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேப்பர் நம்பர் 10 பார்க்கும்போதுமே நமக்கு நல்லாவே தெரியுது ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் எந்தெந்த சாப்டர்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியுது. கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் பார்த்தோம். அடுத்தது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அது பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே நமக்கு மொத்தமாக 7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் 5 கொஸ்டின் நம்ம எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கொஸ்டினாக இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், இன்னொன்று ப்ரிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் ஒர்க்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஃப்எம்லேருந்து ஒரு தியரி, செக்ஷன் ஏல கொஸ்டின் 2 அதில் பார்ட் A பார்ட் B ரெண்டு எடுத்துக்கலாம். பார்ட் ஏல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து தியரி கொஸ்டின் 7 மார்க்ஸு, பார்ட் பியில் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்து 7 மார்க்ஸ்க்கு ஒரு தியரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இது மாடியூல் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய டாப்பிக்கு. அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸில் இவங்க கேட்டிருக்கிற ப்ரிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ் இது மாடியூல் நம்பர் 11ல் இருக்குது. இப்போ ஜூன் 2024 பார்க்கலாம். ஜூன் 2024 கொஸ்டின் நம்பர் 2A and B இங்கேயும் அதே போல் 2 தியரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இந்தியா, இது எஃப்எம்மில் மாடியூல் நம்பர் 2ல் இருக்குது. மாடியூல் நம்பர் 2ல் இருந்து ஒரு தியரி கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2Bயில் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்து டேட்டா மைனிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், இது மாடியூல் நம்பர் 11ல் இருக்குது. பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்து இது ஒரு 7 மார்க்ஸ் கொஸ்டின். அப்போ கொஸ்டின் நம்பர் 2ல் 2 தியரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று எஃப்எம்லேருந்து, இன்னொன்று டேட்டா அனலிட்டிக்ஸ் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்து.
அதுலேயும் என்ன சாப்டரை எந்த மாடியூல்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3A. கொஸ்டின் நம்பர் 3A ஃபஸ்ட்டு டிசம்பரில் பார்ப்போம். டிசம்பரில் பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 3Aல ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இல்லை கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ், வேல்யூ ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 3Aல ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3B. கொஸ்டின் நம்பர் 3B ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே ஒரே சாப்டர் தான். மாடியூல் நம்பர் 3. ஃபைனான்ஷியல் அனாலிசிஸில் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ எல்லாம் வரும்ல, அந்த டாப்பிக்கில் இருந்து தான் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஜூன் 2024 பார்த்தோம்னாலும் அதே மாதிரியே கொஸ்டின் நம்பர் 3A ஒரு ரேஷியோ அனாலிசிஸ் கொஸ்டின் தான். இங்கேயும் சேல்ஸு, டெப்டாஸ் அண்ட் க்ளோசிங் இன்வென்ட்ரிஸ் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 3A ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து வருது. கொஸ்டின் நம்பர் 3B டிசம்பரில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. பட் ஜூனில் 3B கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ம் இதே சாப்டர் தான். தட் இஸ் மாடியூல் நம்பர் 3. இதில் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க 4Aல. காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 4A டிசம்பர் 2023ல் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஜூன் 2024ல் கொஸ்டின் நம்பர் 4Aல கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாமில் காமன் சைஸ், இன்னொரு எக்ஸாமில் அதே 4Aல கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 4Bல டிசம்பர் 2023 கொஸ்டினில் பார்த்தோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூஸிங் புக் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஜூன் 2024லேயும் அதே மாதிரி கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 4Bல வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூஸிங் புக் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல் A மாடியூல் 3லேருந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. WACC மாடியூல் நம்பர் 4லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5Aல NPV ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி அடுத்து 5Bல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா அது ரிலேட்டடான டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெக்கவர் டு ரெக்கமெண்ட் விச் ஆஃப் த மிஷின் ஷுட் பி பர்ச்சேஸ்டு. ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ 2 மிஷின் இருக்குது. இப்போ 2 மிஷினில் எதை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 5ங்கிறது கேபிட்டல் பட்ஜெட்டிங் மாடியூல் 5லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூன் 2024ல் பார்த்தோம்னா இங்கேயும் அதே மாதிரி 5Aல புது மிஷினரி ஒன்று நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அது காஸ்ட் எவ்வளவு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெசையர்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5Bல இங்கே பேபேக் பீரியடும் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியடும் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 5A and B 2 எக்ஸாம்லேயுமே பார்த்தோம்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் மாடல் நம்பர் 5லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6Aல ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6Bல மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஆர்டரிங் குவான்டிட்டி, இன்வென்ட்ரி மெட்டீரியலில் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. WACC தட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் சாப்டர் மாடியூல் நம்பர் 6லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ஜூன் 2024ல் பார்க்கலாம். ஜூன் 2024ல் 6A த சேம் கொஸ்டின் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுற கொஸ்டின் தான். அண்ட் 6Bல பௌமல் மாடலில் கேஷ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் பௌமல் மாடல், அதில் எக்கனாமிக் லாட் சைஸ் கேன் பி அப்டைன்ட் பை பௌமல் மாடல். இப்போ கொஸ்டின் நம்பர் 6A and B 2 எக்ஸாம்லேயுமே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7A கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் NI அண்ட் NOI அப்ரோச்சில் ஒரு கொஸ்டின். அண்ட் 7Bல ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபைனான்ஷியல் லிவரேஜ் அண்ட் கம்பைன் லிவரேஜ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஜூன் 2024லேயும் கொஸ்டின் நம்பர் 7A and B பார்த்தோம்னாலே நமக்கு நல்லாவே தெரியும்.
இங்கே கோல்டன் மாடலில் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினும், இன்னொன்றில் அனலைஸ் த இபிஎஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 7 A and B டிசம்பர் அண்ட் ஜூன் ரெண்டுலேயுமே மாடியூல் நம்பர் 7 அதில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிவரேஜ் அண்ட் டிவிடெண்ட் எல்லாமே இருக்கும், டிவிடெண்ட் பாலிசியெல்லாம் இருக்கும், அதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், அதிலிருந்து 2 கொஸ்டின் தியரி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 8A பார்த்தோம்னா இதில் the steps to transform data into information. இது மாடியூல் 8 இன்ட்ரடக்ஷன் இந்த சாப்டர்ல இருந்து. அண்ட் கொஸ்டின் நம்பர் 8Bல the steps of data analytics, இது மாடியூல் நம்பர் 11 டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது ஜூன் 2024 கொஸ்டின் நம்பர் 8Aல வேரியஸ் வேஸ் ஆஃப் கிளாசிஃபையிங் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா, இதுவுமே இன்ட்ரொடக்ஷன் சாப்டர்ல இருந்து தான், தட் இஸ் மாடியூல் நம்பர் 8ல இருந்து. அண்ட் 8Bல டேட்டா விஷுவலைசேஷன் இன் ரிப்போர்ட் டிசைனிங், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்க்ளூட் டேட்டா விஷுவலைசேஷன் இன் ரிப்போர்ட் டிசைனிங், இது மாடியூல் 10. ஸோ மாடியூல் 8 அண்ட் மாடியூல் 10 அண்ட் 11லேருந்து கொஸ்டின் நம்பர் 8A and B கேட்குறாங்க. இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் எந்தெந்த சாப்டரில் இருந்து எந்தெந்த கொஸ்டினில் சப்டிவிஷனில் எது எத்தனை மார்க்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பேப்பர் நம்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். கொஸ்டின் நம்பர் 2A டிசம்பரில் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு தியரி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2Bல ஏபிசியிலேருந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜூன் 2024லேயும் அதே மாதிரி பேசிக் சாப்டர் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டிஃபரன்ஸ், இது ஒரு தியரி கொஸ்டினும், அடுத்தது ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்லேருந்து ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 3ல டிசம்பரில் கொஸ்டின் நம்பர் 3 டிசம்பர் 2023 எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் 3ல அண்ட் 3 and 4 ரெண்டு சேர்த்தே நம்ம சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 3 and 4 ரெண்டுமே டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ்னா மார்ஜினல் காஸ்டிங், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், அந்த செக்ஷனில் இருந்து கொஸ்டின் நம்பர் 3 and 4 ரெண்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 3ல பார்த்தோம்னா டெசிஷன் மேக்கிங் மாதிரி தான் இங்கே இருக்குது. வெதர் த கம்பெனி ஷுட் இன்வெஸ்ட் இன் த ப்ராடக்ட் ப்ரமோஷன் கேம்பெயின் அந்த மாதிரி. அடுத்தது இதில் ஜூன் 2024லேயும் பார்த்தோம்னாலும் அதே மாதிரி தான். கொஸ்டின் நம்பர் 3 ஒரே கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு. சஜஸ்ட் த குவான்டிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட் த கம்பெனி ஷுட் மேனுஃபேக்சர் ஆர் பர்ச்சேஸ் டு மேக்ஸிமைஸ் இட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் கால்குலேட் த டோட்டல் ப்ராஃபிட். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 அதே மாதிரி தான். கொஸ்டின் நம்பர் 4ம் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 4A how many units are required to be sold in the next year so that the same amount of profit can be achieved. And question number 4B calculate the variable cost of producing each component and determine which component should have production priority அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது ஜூன் 24லேயும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அண்ட் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் செல்லிங் ப்ரைஸ் அல்லது டிமாண்ட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது, தட் இஸ் செல்லிங் ப்ரைஸில் சேஞ்சஸ் வரும்போதோ அல்லது டிமாண்டில் சேஞ்சஸ் வரும்போதோ அதனுடைய இம்பேக்ட் ப்ராஃபிட்டில், பிரேக் ஈவன் பாயிண்டில், மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4Bல இதுவுமே மார்ஜினல் காஸ்டிங் அப்ளிகேஷன் தான். அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் ஆர்டர் இது ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 and 4 டிசம்பர் அண்ட் ஜூன் 2024 ரெண்டுலேயுமே பார்க்கும்போது டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ், மார்ஜினல் காஸ்டிங், அதனோட அப்ளிகேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அந்த சாப்டரில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 ரெண்டு இயர்லேயுமே, அதாவது ரெண்டு எக்ஸாம்லேயுமே கேஷ் பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு பெரிய சம் 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. டிசம்பர்லேயும் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5 கேஷ் பட்ஜெட் அண்ட் ஜூன் 2024லேயும் கேஷ் பட்ஜெட் 14 மார்க்ஸுக்கு ஒரே கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6 A ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், 6Bல பட்ஜெட், 6Bல ப்ரொடக்ஷன் பட்ஜெட், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பட்ஜெட் இது ரிலேட்டடான கொஸ்டின். ஜூன்லேயும் அதே போல தான் கேட்டிருக்காங்க. 6Aல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் 6Bல
ப்ரொடக்ஷன் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட், அது ரிலேட்டடான கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல் EVA, எக்கனாமிக் வேல்யூ ஆடட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 7Bயில் லேர்னிங் கர்வ். இதே மாதிரியே தான் ஜூன் 2024லேயும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7A, கொஸ்டின் நம்பர் 7A எக்கனாமிக் வேல்யூ ஆடட் அண்ட் கொஸ்டின் நம்பர் 7B லேர்னிங் கர்வ். கொஸ்டின் நம்பர் 7A, B ரெண்டுமே டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் டெசிஷன் தியரியிலேருந்து ஒரு கொஸ்டினும் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அதிலிருந்து ஒரு தியரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. காஸ்ட் சென்டர் அது எப்படி ப்ராஃபிட் சென்டர்லேருந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டிசம்பரில். இப்போ ஜூனில் பார்த்தாலும் அதே மாதிரியே கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 8A, decision tree. Represent the above problem in the form of a decision tree and suggest the option that should be selected. And question number 8B, responsibility accounting la irundhu ஒரு theory question. So இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஒவ்வொரு சாப்டரில் இருந்தும் எந்தெந்த கொஸ்டினில் எந்த சப்டிவிஷனில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா சாப்டர்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் கவர் ஆகிருக்கு. அது எந்த மாதிரி கேட்குறாங்க, நம்ம சாய்ஸில் 2 கொஸ்டின் விடுறோம் அப்படிங்கிறப்ப எந்தெந்த சாப்டர்லேருந்து எவ்வளவு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லாவே கிடச்சிருக்கும். ஸோ அதாவது ஃபுல் சிலபஸ்மே நம்ம படிச்சுட்டாலும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது ரிவிஷன் சமயத்தில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை நம்ம பேட்டர்ன் எப்படின்னு அனலைசிஸ் பண்ணது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.